ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்துட்டு டோன் வினரில் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் பவானிங்கிற ஒரு ஊரில் நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் பெட்டராக வேணும் அப்படின்னு சஜஷன் கேட்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு பவர் ஆம்ப் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது டோன் வினரில் 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் பிராண்ட் நியூவாக தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து ஏவி ரிசீவர் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள்ஸ் வந்துட்டு நம்ம RCA to XLR டைப்பில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கேபிள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேபிள் தான். ஸோ மேட் இன் ஜப்பான் கெனரே பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம சேல் பண்ணக்கூடிய பிராண்டு தான் இது. இந்த பிராண்ட் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா மேட் இன் ஜப்பான் உங்களுக்கு வரும். யூஸ்வலாக எல்லா கேபிளுமே உங்களுக்கு மேட் இன் ஜப்பான் வராது. பட் இந்த கேபிள் நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொடுக்கறதுனால இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜீரோ நாய்ஸிங் லெவல் எக்ஸாம்பிள் பார்த்தா டிஸ்டார்ஷன் இருக்காது. நியர்பை பக்கத்தில் உங்களுக்கு பவர் கேபிள் எதுனா போகுதுன்னா அந்த டிஸ்டார்ஷனோ ஸோ அதனுடைய டிஸ்டர்பும் உங்களுக்கு வந்து எதுவுமே இதில் இருக்காது. ப்ராப்பர் ஷீல்டு கேபிளாக தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஒரு ஏவி ரிசீவரில் ஒரு பவர் ஆம்ப் நம்ம கனெக்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கஸ்டமர் சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கேலிப்ரேஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம எடுத்துடுறோம். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் இன்ஸ்டாலேஷனே நம்ம பண்ணி முடிச்சிடறோம். பட் இந்த கேலிப்ரேஷன் வரும்போது வந்துட்டு நிறைய பேர் வந்து ப்ராப்பராக பண்ணுறதில்ல. ஸோ நம்ம பண்ணுறது ஒரு ப்ரீமியம் கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம அனலைஸ் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி கேலிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது ஆடியோஸஸ் கேட்கும்போது ரொம்ப பெட்டராகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பிஃபோர் கேலிப்ரேஷன் ஆஃப்டர் கேலிப்ரேஷன் 2 செக்மெண்ட்டும் நீங்கள் பிரிக்க முடியும். பட் இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பராக ஸோ ஒரு டெக்னீஷியனை வச்சு பண்ணுங்க. ஸோ அப்போ தான் அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களால் பெட்டராக கொண்டு வர முடியும். ஸோ நம்ம பண்ணுறது ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் வீட்டில் ஒரு 7.2 தான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆங்கியோ ஏவி ரிசீவர் ஸோ RZ50 அப்படிங்கிற மாடல் தான் இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான். நல்ல பவர்ஃபுல்லான மாடல் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து ஸ்பீக்கர் பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமரை பார்த்துட்டிங்கன்னா ஸோ டெடிக்கேட்டட் ரூம் இல்லாமல் ஹாலில் யூஸ் பண்ணுறாங்க. அது டோட்டலாக 7.2 வந்து எடுத்துருக்குறாங்க. அதில் 7.1 வந்து மாடர்ன் ஷார்ட்டும் ஒரு சப்வூஃபர் வார்ஃபெல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டவர்ஸ், அதாவது லெஃப்ட் ரைட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டவர் பேக்கேஜஸும் ஒரு பேர் டவர் பேக்கேஜஸும் சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு 15 இன்ச்சஸில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபரும், இந்த சப்வூஃபரை பார்த்தீங்கன்னா வார்ஃபெல் பிராண்டு.
ஸோ இந்த சப்வூஃபர் வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேர் ஆஃப் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு சேம் பிராண்ட்ல தான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஒரு 15 இன்ச்சஸ் சப்வூஃபரும் பேக் சைடில் ஒரு சப்வூஃபரும் வந்துட்டு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 7.2 செட்டப் தான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் உங்களுக்கு எதனா தேவைப்படுது அப்படின்னா ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் வெளியில வாங்கிட்டீங்க. ஸோ அது இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷனுக்கும் அக்சசரிஸுக்கும் ஸோ கேலிப்ரேஷன், டியூனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல விதமான ஆடியோ குவாலிட்டி உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது எதுவுமே இல்லைன்னா நீங்க வாங்குறப்பல வந்து ரிப்பீட்டா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சைடு எல்லாமே வந்துட்டு ஒரு சஜஷனாக இருக்கட்டும், கேலிப்ரேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, எது யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.